ஓகே, டாபிக் நேம் பார்த்தா இபிஎஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இபிஎஸ்னா என்னது? எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ். ஓகேவா? ஓகே, இது எதுக்கு யூஸ் பண்றோம்னு பார்த்தா நம்ம வந்து ஓகே எக்ஸ்டர்னல் டிஸ்கை யூஸ் பண்ண போறோம். எக்ஸ்டர்னல் டிஸ்க்னா என்னது? பென் இல்ல பென் டிரைவ் மாதிரி இஎஃப்எஸ் யூஸ் பண்ண போறோம். இது ஹார்ட் டிஸ்க் மாதிரி. எக்ஸாக்டா சொன்னா ஓகே நம்ம ரூட் வால்யூம், எக்ஸ்டர்னல் வால்யூம், இப்போ ஹெச்டிடி எஸ்எஸ்டி இருக்குல்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ண போறோம். ஹெச்டிடி எஸ்எஸ்டி மேக்னெட்டிக் அந்த இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஹெச்டிடினா உங்களுக்கு ஐடியா இருக்கு, எஸ்எஸ்டினா ஐடியா இருக்கு. ஓகேவா? ஓகே, இது எதுக்கு மோஸ்ட் யூஸ் பண்ணுவோம்? ஸ்டோரேஜ். எக்ஸாக்டா இபிஎஸ்ங்கிறது அதே தான். ஓகேவா? இது என்னன்னா ஓகே கம்ப்யூட்டர்ல நம்ம யூஸ் பண்ற ஸ்டோரேஜஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கம்ப்யூட்டர் கிரியேட் பண்றேன். எனக்கு வந்து ஓகே லினக்ஸ்ல டிஃபால்ட்டா எத்தனை ஜிபி கிரியேட் ஆகும்? 8 ஜிபி. அது வந்து 8 ஜிபி எனக்கு என்னன்னா எஸ்எஸ்டில ஒரு இபிஎஸ் கிரியேட் ஆகும். ஓகேவா? இது நான் வந்து ஓகே எனக்கு 10ல, அது ஃபியூச்சர்ல 10லன்னா நான் வந்து ஓகே இன்னொரு இபிஎஸ் கிரியேட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். சி டிரைவ், டி டிரைவ் மாதிரி. ஜஸ்ட் நான் போய் ஒரு EC2 கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து கிரியேட் பண்றப்ப பேரலா இன்னொன்று கிரியேட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்க வந்து ஓகே கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி அட்டாச் பண்ணுவோம்? வால்யூம் அட்டாச் பண்ணுவோம். கரெக்ட். ஓகே, லினக்ஸ்ல எப்படி நம்ம மவுண்ட் பண்ணுவோம்? பார்ட்டிஷன் எப்படி செக் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்எஸ்பிஎல்கே நம்ம இங்க அட்டாச் பண்ணா எல்எஸ்பிஎல்கேல நமக்கு எக்ஸாக்டா கமெண்ட் காட்டும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் லான்ச் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஓகே, உங்களுக்கு EC2ல தான் அது ஒரு சர்வீஸா இருக்கும். உங்களுக்கு வால்யூம்ஸ்ல இருக்கும். ஓகே, வால்யூம்ஸ்ல இருக்கும். எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் EBS. ஓகேவா? இதுல தான் நான் வந்து ஓகே கிரியேட் பண்றது, அட்டாச் பண்றது, டிஸ்அட்டாச் பண்றது எல்லாமே பார்க்கலாம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா ஓகே ஒரு இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் லான்ச் பண்றேன். ஓகேவா? பேசிக்கா லினக்ஸ் எடுத்துக்கிறேன். ubuntu எடுத்துக்கிறேன். சம்திங் நான் வந்து ஓகே ஒரு 4 GB ரேம் கிட்ட எடுத்துக்கிறேன். கீப்பர் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, வால்யூம்ஸ் இதுல தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, அட்வான்ஸ்ல பார்த்தா எனக்கு என்ன இருக்கு? 8 GB இருக்கு. GP2, GP3 இதெல்லாம் இருக்கு. ஓகேவா? GP2னா எனக்கு வந்து ஓகே ரீட் ரைட் ஸ்பீட் வந்து ஒரு லெவல்ல இருக்கும். GP3னா அதோட அட்வான்ஸா இருக்கும். ஓகே, IO1, IO2னா எனக்கு வந்து ஓகே ரீட் ரைட் ஸ்பீடை பத்தி பார்ப்போம். அதாவது இன்புட் அவுட்புட், அதாவது ரீட் ரைட்னு சொல்லுவாங்க. இதை பத்தி நம்ம டீடைல் கிளாஸே பார்க்கலாம். ஓகேவா? இது என்னன்னு பார்த்தா நமக்கு வந்து ஓகே இது தகுந்த மாதிரி தான் நமக்கு வந்து பேமெண்ட் மாறும். பட் ஆனால் உங்க இந்த டிஃபால்ட் ரேம்ல வந்து நம்ம என்ன பண்ண முடியுதுன்னா HDD யூஸ் பண்ண முடியாது. என்ன பர்பஸ்னா பூட்டபிள் வந்து SSDல மட்டும் தான் பண்ண முடியும். நோட் பண்ணிக்கோங்க, பூட் வந்து SSDல மட்டும் தான் பண்ண முடியும். பட் நான் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து எதுல வேணா பண்ணிக்கலாம். HDDயாவும் இருக்கலாம், SSDயாவும் இருக்கலாம். ஓகேவா? இது வந்து எதை மீன் பண்ணுன்னா நமக்கு வந்து ரீட் ரைட் ஸ்பீட் இருக்கு. இதை பத்தி நம்ம பார்க்கலாம் போப்போ என்னன்னு. இப்போதைக்கு ஓவர் மாரி கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நம்ம வந்து ஓகே நெட்வொர்க்கிங் இப்போ S3 எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகேவா? எல்லாமே ஓவர் மாரி தான் பார்த்துட்டு வரோம். கரெக்டாக நம்ம கிளாஸ் முடிகிறப்ப திருப்பி ஒரு ரீகால் பண்ணுவோம். அப்போ வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக பார்க்கலாம். என்ன பர்பஸ்க்கு எங்கே யூஸ் பண்ணாங்க, எது காஸ்ட் கட்டிங்காக இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தா நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஏன்னா சர்வீஸே என்னென்ன ஐடியா இல்லாமல் இருக்கும். இந்த இடத்துல நம்ம வந்து ஓகே அட்வான்ஸாக என்ன யூஸ் பண்ணான்னு சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகும். அந்த ரீசனுக்கோசரம் என்னன்னா ஓகே என்டையர் கிளாஸ் பார்ப்போம். பார்த்துட்டு கடைசியில் நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்கில் ஓகே காஸ்ட் வைஸாக பார்ப்போம். நம்ம காஸ்ட் வெயிட்டிங்கில் என்ன யூஸ் பண்ணலாம், இது என்ன பர்பஸ், ஹாட்டு கோல்டு இதெல்லாம் இருக்கு, ரீட் ரைட் ஸ்பீட் இருக்கு. இப்போ S3லாம் பார்த்தா உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறது மட்டும் தான் பார்த்தோம். கரெக்டாக இப்போ வந்து நீங்கள் S3ல வந்து ஓகே API ரெக்வஸ்ட் இருக்கு. நீங்கள் வந்து ஓகே லிஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் உள்ள என்னென்ன டேட்டா அதுக்கு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. உள்ள போடுறது எடுக்கிறதுக்கு அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கு. நம்ம அது வந்து ஓகே நம்ம அட்வான்ஸாக போக பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஆட் நியூ வால்யூம்னா புதுசாக ஒன்று அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எத்தனை ஜிபி நான் கொடுத்துட்டு பட் நான் என்ன பண்ணுறேன்னா ரிமூவ் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட்டாக நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துறேன். எதுவுமே அட்டாச் பண்ணல இப்போதைக்கு. ஜஸ்ட் ஒரு லினக்ஸ் மிஷினை டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இது கிரியேட் ஆகிட்டு இருக்கு. பேரலாக நான் போய் வால்யூம் செக் பண்ணுறேன். ஓகே, எனக்கு ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. GP2ல 8 GB ரேம், IPS பேஜ் பார்த்தா 10 100ல இருக்கு.
எனக்கு வந்து இன் யூஸ்ல இருக்கு இந்த ஸ்டேட்டு. ஓகே, இது நம்ம மானிட்டரிங் பார்க்குறப்போ அலார்ம் யூஸ் பண்ணுவோம். அதாவது எனக்கு வந்து ஓகே, ஸ்டோரேஜ் 80% மேல யூஸ் பண்ணா எனக்கு அலார்ம் வான்னு சொல்லும். அப்பதான் நம்ம வந்து ஓகே லிமிட் பண்ண முடியும். ஓகே, இன்னொரு ஹார்ட் டிஸ்க் தேவைப்படுது அந்த மாதிரி சம்திங். ஓகேவா? ஜஸ்ட் நான் இந்த விஎம் என்ன பண்றேன், கனெக்ட் பண்றேன். ஜஸ்ட் நான் ப்ரௌசர் கனெக்ட் பத்தி கொடுத்துக்கிறேன். மோஸ்ட்லி அந்த ப்ரௌசர் கனெக்ட் யாருக்கோ ஒர்க் ஆகலன்னு சொன்னீங்க தானே நேற்று குரூப்ல? அது சம்டைம்ஸ் நெட்வொர்க் இஷ்யூ தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எஸ்எஸ்எஸ் கரெக்டாக தான் போட்டிருப்பீங்க, பட் ஆனால் லாகின் ஆகாது. அது என்னன்னா ப்ரௌசரோட நெட்வொர்க் ஸ்பீடு லிமிட் பண்ண முடியும். நிறைய டைம் இஷ்யூ ஆகும் அது, பட் ஆனால் லோக்கலில் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, ரூட் யூஸில் மாற்றி தான் பண்ணோம். ஓகே, நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இதில் என்னென்ன வால்யூம் இருக்குன்னு எப்படி செக் பண்ணுவோம்? LSBLK ஜஸ்ட் என்ட்ரி கொடுக்குறேன். எனக்கு வந்து ஓகே பார்ட்டிஷன் காட்டுது. இது டிஃபால்ட்டாக லூப் பண்ணுறதுக்கெல்லாம் டிஃபால்ட்டாக நமக்கு கேட்ச் மாதிரி கிரியேட் ஆகும், அதை அவாய்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இருக்கிறதா எனக்கு வந்து உண்மையான ஹார்ட் டிஸ்க்கு. ஓகே, என்ன இருக்கு? XVDA 8GB டிஃபால்ட்டாக இருக்குது. அதில் ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் இது வந்து ஓகே 7.9 GB யூஸ் பண்ணுது, 4 MB இந்த மாதிரி பிரித்து யூஸ் பண்ணிக்குது. நமக்கு வேற எந்த ஒரு டிவைஸ் இல்லை கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா புதுசாக ஒரு வால்யூம் அட்டாச் பண்ணுறேன். ஜஸ்ட் வால்யூம் போய்க்கிறேன், கிரியேட் வால்யூம் கொடுக்குறேன். எனக்கு கேட்குது. இந்த இடத்துல நான் வந்து HDD கொடுத்துக்கலாம். பூட்டபிள் மட்டும்தான் என்னது SSD இருக்கணும். மிச்சப்படி நான் செகண்டரி எல்லாத்துக்குமே நான் HDD. அதுலேயே மேக்னெட்டிக் ஸ்டாண்டர்ட்னா ரொம்ப ஓல்டு, நமக்கு காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் நான் HDD கொடுத்துக்கிறேன். எத்தனை ஜிபி கேட்குது? நான் மினிமம் ஒரு 10 GB கொடுத்துக்கிறேன். ஓகே, இவங்க HDD எடுத்தவே எனக்கு 125 GB கேட்குது. நான் SSD அப்போ போய்க்கிறேன். அது பாருங்க. ஓகே, நான் இந்த இடத்துல 10 GB கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஜோன் கேட்குது. நான் டிஃபால்ட் ஜோன்லேயே விட்டுறேன். சாரி, இன்னொன்று பார்க்கணும். இந்த வால்யூம் வந்து உங்கள் விஎம் எந்த ஜோனில் இருக்கோ அதில் தான் நம்ம கிரியேட் பண்ணோம். ஓகேவா? இது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் தான், பட் இதை மட்டும் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் விஎம் வந்து எந்த ஜோனில் ரன் ஆகுதுன்னு. அந்த விஎம் அந்த ஜோனில் கிரியேட் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நான் ஜஸ்ட் செக் பண்ணி, ஏன்னா இப்போ கம்ப்யூட்டர் வந்து எங்கிட்ட இங்கே இருக்குது, ஹார்ட் டிஸ்க் வந்து வேறு ரீஜன்லேருந்து எல்லாம் அட்டாச் பண்ண முடியுதுல்ல. அதே கான்செப்ட் தான் உங்களுக்கு க்ளவுட்லேயும். க்ளவுடில் உங்களுக்கு வந்து ஓகே எந்த அதாவது எந்த ஜோனில் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் இருக்கோ அதே ஜோனில் தான் நம்ம வந்து பிளாக் ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன் பண்ணோம். அப்போ தான் நம்மளால் அட்டாச் பண்ண முடியும். ஓகேவா? நான் இப்போ என்னோட இன்ஸ்டன்ஸ் என்ன ஜோனில் இருக்க செக் பண்ணிக்கிறேன். ஓகே, சி ஜோனில் இருக்குது. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், ஓகே வால்யூம் போய்க்கிறேன். ஜஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணுறப்போ ஓகே இவ்வளோ 10 GB கொடுத்துக்கிறேன். 8 GB ஓகே தான், பட் டிஃபரன்ஸ் பண்ண முடியாது. மேபி நான் 5 GB கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இது த்ரெட் கோட் ரீரைட் ஸ்பீட் கேட்குது. நான் டிஃபால்ட்டே விட்டுறேன். ஓகே, நான் வந்து சீரீஜன் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸ்னாப்சாட் இதை பற்றி நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். இது வந்து ஓகே என்கிரிப்ட். நான் வந்து ஓகே அந்த ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணுற டேட்டாலாம் என்கிரிப்டாக ஸ்டோர் பண்ணுமா அந்த மாதிரி கேட்குது. நான் இப்போதைக்கு டிஃபால்ட்டாக விட்டுறேன். ஓகேவா? ஓகே, நான் என்ன பண்ணுறேன், கிரியேட் வால்யூம் கொடுத்துறேன். ஓகே, எனக்கு பார்த்தா 5 GB ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. பட் ஆனால் அவைலபிள் இருக்குது. ஆனால் இன்னும் யூஸ் பண்ணல. நம்ம எதுவும் யூஸ் பண்ணால் நமக்கு இன்னும் யூஸ் ஆகும். கரெக்டாக? நான் இதை வந்து என்ன பண்ணுறேன்னா ஓகே அட்டாச் வால்யூம் கொடுக்குறேன். ஓகேவா? பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு வால்யூமை ஒரே ஒரு விஎம்க்கு தான் அட்டாச் பண்ண முடியும். பேரலாக 2 விஎம் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் ஒரு மிஷினுக்கு யூஸ் பண்ண முடியும். இஎஃப்எஸ்னால் நம்ம பேரலாக எத்தனை வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஒரு ஹார்ட் டிஸ்க்கை பேரலாக ஒரே ஒரு மிஷின் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா?
பட் ஆனால் நீங்கள் வந்து ஓகே எப்படி யூஸ் பண்ணலாம், இங்கே அட்டாச் பண்ணிட்டு டிஸ்அட்டாச் பண்ணிட்டு அதில் போய் அட்டாச் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க டேட்டா அங்கேயும் கொண்டு வர முடியும் உங்களால். ஓகே இன்ஸ்டன்ஸ் கேட்குது, நான் வந்து என்னோட இன்ஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த ரீஜன் தான் செக் பண்ணுது டிஃபால்ட்டாக. அந்த ரீஜனில் தான் நமக்கு வந்து என்ன இருக்குது, நம்மளோட விஎம் இருக்குது கரெக்டாக. ஓகே அது டைம் இருக்குன்னு அதுக்குள்ளே போய் EC2ல போய் பார்க்குறேன் என்னென்ன வால்யூம் இருக்குன்னு டிஃபால்ட்டாக. டிஃபால்ட்ஸாக இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே நான் இன்ஸ்டன்ஸ் போய்க்கிறேன். இன்ஸ்டன்ஸில் பேரலாக எனக்கு ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். எங்கிட்ட பார்த்தா ஒரே ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது, எக்ஸ்டர்னலாக எதுவுமே இல்லை. ரூட் வால்யூம் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஓகேவா, நான் வந்து வால்யூம்ஸ் போய்க்கிறேன். டிஃபால்ட்டாக எங்கிட்ட ஒரு வால்யூம் இருக்குது. ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஓகே அட்டாச் வால்யூம் கொடுக்குறேன். ஜஸ்ட் இன்ஸ்டன்ஸ் சர்ச் பண்ணுது, நான் என்னோட இன்ஸ்டன்ஸ் காட்டுது ரன்னிங்னு. டிஃபால்ட்டாக நேம் எதில் வேணும் வச்சுக்கலாம், நம்ம சூஸ் பண்ணுறதா அந்த இதில். நான் வந்து ஓகே டிஃபால்ட் நேமே வச்சுக்கிறேன். ஓகேவா, அட்டாச் வால்யூம் கொடுத்துறேன். ஓகே அட்டாச் பண்ணாலும் எனக்கு என்ன காட்டுதுன்னா இந்த இடத்துல ஓகே இன் யூஸ்னு மாறிக்கிச்சு. ஓகேவா, 5 GB இன் யூஸாக மாறிக்கிச்சு. நான் பேரலாக இன்ஸ்டன்ஸ் போய் பார்க்குறேன். ஓகே இன்ஸ்டன்ஸில் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகே எனக்கு பார்த்தா இந்த இடத்துல 5 GB எக்ஸ்டர்னலாக வந்துருச்சு. ஓகேவா, இப்போ நான் போய் செக் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுவேன், LSDLT கரெக்ட். நான் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ எங்கிட்ட எத்தனை ஹார்ட் டிஸ்க் இருக்கும். ஓகே எங்கிட்ட வந்து புதுசாக ஒரு 5 GB கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா, இது நம்ம எப்படி மவுண்ட் பண்ணுவோம், இது நம்ம பற்றி ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கரெக்டாக லினக்ஸில். மேபி ஐடியா இல்லாமல் இருக்கும். நான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன், பிங்க் பண்ணுங்க எனக்கு லினக்ஸ், உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன். ஓகே பர்சனலாக மட்டும் எனக்கு பிங்க் பண்ணுங்க, நான் லினக்ஸ் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஜஸ்ட் அதை கோ த்ரூ பண்ணி பாருங்க என்ன பண்ணுறோன்னு சொல்லி. நம்ம எப்படி மவுண்ட் பண்ணுறது அன்மவுண்ட் பண்ணுறது எல்லாமே அதில் போட்டிருப்போம் ரெக்கார்டிங்கில். ஓகேவா, ஜஸ்ட் இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்டர்னல் வால்யூம் அட்டாச் பண்ணுவோம். பட் ஓகே இதை நான் இந்த விஎம் யூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, இதே நான் வந்து இன்னொரு விஎம் யூஸ் பண்ணுறேன்னா ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா வால்யூம்ஸ் போய்க்கிறேன், ஜஸ்ட் டிஸ்அட்டாச் பண்ணிக்கிறேன். அதே சமயம் நான் வந்து ஓகே இது ஒரு பேக்கப் எடுக்கிறேன். நீங்கள் இது வந்து ஸ்னாப் சாட்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஸ்னாப்சாட் என்னன்னா ஒவ்வொரு பேக்கப்னு சொல்லுவோம் கரெக்டாக. இந்த இடத்துல ஸ்னாப்சாட் போய் பார்க்குறேன், என்கிட்ட வந்து எதுவுமே இல்லை. ஓகேவா, இப்போ நான் வந்து 5 GB ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன் கரெக்டாக. இதை நான் வந்து ஒரு ஸ்னாப்சாட் எடுக்கிறேன், ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கிரியேட் ஸ்னாப்சாட்னு இருக்கு. ஓகேவா, ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இன்னொன்று பார்த்தா கிரியேட் ஸ்னாப்சாட் லைஃப் சைக்கிள் பாலிசின்னு இருக்கு. ஓகே வெறும் கிரியேட் ஸ்னாப்சாட்னா அது மேனுவலாக பண்ணுவோம். ஓகேவா, கிரியேட் ஸ்னாப்சாட் லைஃப் சைக்கிள்னா நான் வந்து ஓகே பீரியட் டைம் வச்சுக்குவேன். ஓகே 30 days வச்சுன்னா இந்த ஸ்னாப்சாட் 30 days அப்புறம் டெலிட் ஆயிரும். ஓகேவா, இந்த மாதிரி கம்பெனியில் டெய்லி பேக்கப் எடுப்பாங்க. பேக்கப் தான் அந்த ஸ்னாப்சாட் தான் டெலிட் ஆகும், வால்யூம் டெலிட் ஆகுது. ஸ்னாப்சாட் வந்து ஓகே 30 days அப்புறம் டெலிட் ஆயிரும். இது என்ன பர்பஸ் யூஸ் பண்ணணும்னா கம்பெனியில் வந்து ஓகே அமௌண்ட் சேவ் பண்ணுறதுக்கோசரம். ஏன்னா எனக்கு வந்து ஒரு 4 நாளுக்கு பேக்கப் இருந்தால் போதும், அதுக்கு முன்னாடி எடுக்கலாம் தேவையில்லை. ஓகேவா, ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணுறேன் கிரியேட் ஸ்னாப்சாட் கொடுக்குறேன். மை லினக்ஸ் கோட் சம்திங் உள்ள டிஸ்கிரிப்ஷன் தான் கேட்குது, நான் ஏதோ ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகே ஜஸ்ட் கிரியேட் ஸ்னாப்சாட் கொடுக்குறேன். ஓகே எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. பேரலாக என்ன பண்ணுறேன் ஸ்னாப்சாட்டில் போய் பார்க்குறேன், எனக்குன்னு ஒரு ஸ்னாப்சாட் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஓகே இது நான் எப்போ வேணால் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்னாப்சாட் டெலிட் பண்ணிக்கலாம், இது யூஸ் பண்ணிக்கலாம் ரீயூஸ் மாரி. பேசிக்காக இது எதுக்கு யூஸ் பண்ணணும், ஓகே ஒரு ஹார்ட் டிஸ்க்கே பேக்கப் எடுத்துக்கிறோம். மோஸ்ட்டாக கம்பெனியில் வந்து ஓகே EC2 டிபெண்ட் பண்ணுறவங்க எல்லாமே டெய்லி ஒரு ஸ்னாப்சாட் எடுத்துக்குவாங்க. அந்த ஸ்னாப்சாட்டை வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்குவாங்க, பட் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்கும், மேபி டிசாஸ்டர் ரெக்கவரி வந்துச்சுன்னா. ஓகேவா, ஓகே இப்போ இபிஎஸ் பற்றி பேசிக் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஓகே. நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.